வந்து ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை, நான் சொல்றது 2019 கூட வச்சுக்கலாம். 2019 முன்னாடி 2016-17 அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒர்க்கு, அந்த பண்ண போட்டோ வந்து வாட்ஸ்அப் மூலியமா அனுப்புவோம், அதை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா ஒன்லி எப்படின்னா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபேமஸான மேக்கப் ஆர்டிஸ்டா, இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கா, அது வந்து ஒரு ஃபேன்சி மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபாலோவர்ஸோட மிஸ்டேக்கா இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டோட மிஸ்டேக்கா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை தான் பார்க்குறாங்க. ஒர்க்கு கிடையவே கிடையாது, ஒர்க்கை பார்க்குறதே கிடையாது. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், நல்லா மார்க்கெட்டிங் தெரியுது. ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க்கெட்டிங், பாசிட்டிவ் மார்க்கெட்டிங். பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்னா அவங்க ஒர்க்கை மட்டும் போடுறாங்கல்ல, என்னோட ஒர்க் அப்படியே ஷூட் பண்ணுறது, செலிபிரிட்டிஸ் கூட இது பண்ணுறது, அது பாசிட்டிவ் மார்க்கெட்டிங். பட் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்னன்னா லைஃப் ஸ்டைலை போடுறது, அங்கே தான் வந்து அடி வாங்குது. என்னன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் டே டு டே லைஃப், அவங்க ஹஸ்பண்டை பற்றி போடுறது, மேரேஜ் ஆகுறது, ஃபேமிலி டே டு டே லைஃப் என்னென்ன நடக்குது, சண்டை நடக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே போடுறாங்க. அது என்னன்னா அவங்க ஓகே, அது வந்து அது தப்பா கரெக்டாக நான் சொல்ல வரல. பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே அதை உள்வாங்கிட்டாங்க. ஸோ பண்ணுறவங்க வந்து மேலே தான் இருக்காங்க. எதுனா 2020 இப்படி நடக்குது. ஓகேங்களா, பட் பண்ண முடியாத இருக்காங்கல்ல மீடியம், எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். என்னன்னா எங்களால் அது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அதை நெகட்டிவ்னு நான் சொல்ல முடியல, ஃபுல்லாக நெகட்டிவ் சொல்ல முடியாது. பட் லைஃப் ஸ்டைல் போடுறாங்க, சண்டை போடுறது, ஹஸ்பண்டோட எல்லாமே. இப்போ இன்னைக்கு புதுசாக வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறேன், அந்த பில்லு போடுறது,